பர்த்டே என்னமோ தங்கச்சிக்கு தான். ஆனால் ட்ரெஸ் எடுக்க போகிறது எனக்கு. அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது அவங்க அண்ணனோட ஃபீலிங். ஏன்னா பாப்பாவுக்கு முன்னாடியே பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம். சித்தூரில் தான் எடுத்தோம். இது நம்ம பழமநீரில் இருக்கிற ரிலையன்ஸ் மார்ட்டு. இங்கே வந்து கிட்ஸ் கிளாத் எல்லாமே 500 பிலோலேயே நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாமே. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்ததுமே அம்மா இந்த பேண்ட்டு ஷர்ட்டு தான் எனக்கு வேணும். எனக்கு இதே தான் வேணும். இந்த பொம்மை தான் பிடிச்சிருக்கு. இந்த பொம்மை ட்ரெஸ்ஸு தான் வேணும். அப்படின்னு ஒரே அடம். அங்கேயே நின்றுட்டு வரமாட்டேன்னு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போனோம். உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு அவர் தங்கச்சிக்கு ஷாப்பிங் போயிட்டார். போனதும் அம்மா பாப்பாவுக்கு இந்த கிளிப்பும் வாங்கி கொடுங்க, இது நல்லாயிருக்கும், பாப்பாவுக்கு பர்த்டேக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரிப்பா வாங்கி தரேன், ஃபஸ்ட்டு வாங்க உங்களுக்கு ட்ரெஸ் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் பாப்பாவை விட அண்ணாவுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குறதில்ல. அம்மா வாங்கி கொடுங்கம்மா ஒரு வாட்டி பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி, சரிம்மா வாங்கி கொடுக்குறேன்னு. கிட்ஸ் கலெக்ஷன்னு பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்தது. செட்ஸாக இருக்கட்டும், செட் சூட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அழகாக இருந்தது. கலர்ஸாக இருக்கட்டும், சைஸஸாக இருக்கட்டும், சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸு. பட் ரித்விக் எடுத்தது என்னமோ செப்பரேட்டாக தான் எடுத்தோம். ஃபேண்ட் தனியாக, ஷர்ட் தனியாக எடுத்தோம். ஃபேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு 500 பிலோலேயே கிடச்சிது எங்களுக்கு. ஒரு 449 அவ்வளோதான் இருந்தது அந்த ஃபேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டும் சேர்த்து கூட. கலெக்ஷன் நிஜமாகவே குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் அங்கே. பட் ஆஃபர் பார்த்து நம்ம அதை எடுத்துக்கணும். அதில் ஆஃபர் இருக்கும். பிலோ 29, 299 அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபர் செக் பண்ணி நம்ம எடுத்தால் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு பெட்டராக கிடைக்கும். ஒரு முறை ட்ரையல் பண்ணுங்க சார்னு சொல்லி அமுச்சு விட்டேன் என் மகனை. இந்த ட்ரெஸ் தான் அவனுக்கு எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்தது. அவன் போட்டு வரும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. ஒரு முறை நடந்து வாப்பா அப்படின்னு சொன்னேன். யோசிக்கிறாரு வரட்டுமா வேணாவா அப்படின்னு. கலெக்ஷன் மட்டும் கிட்ஸ்க்கு மட்டும் வேறு லெவலு. லேடிஸ்க்கு கூட குர்த்திஸு, நைட்டிஸு எல்லாமே இருந்தது. ஜஸ்ட்டு 399 தான் இருந்தது எல்லாமே. பட் நிதானமாக நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது அதை ஆஃபர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வரணும். என்ன தான் நம்ம போனாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பாத்திரம் இருந்தால் மட்டும் ஒரு முறை போய் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என் பசங்க நாங்கள் எங்கள் செக்ஷனுக்கு போகிறோன்னு போய் சாக்லேட்ஸு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த சாக்லேட் வேணும், அந்த சாக்லேட் வேணும்னு 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி சமாதானப்படுத்தி லாஸ்ட்டுக்கு நான் ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் வாங்க, ஆளுக்கு ஒரு டிக்டாக் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா எல்லா சாக்லேட்ஸுமே அது வந்து எதுவும் பெட்டராக இல்லை. ஏன்னா பாப்பா காஃப் அதிகமாக இருந்தது. இன்னும் பர்த்டே கிட்ட வர திருப்பியும் ரொம்ப காஃப் அதிகமாகிடுன்னு அதோடு நிறுத்திட்டோம். பில்லு பாருங்கள் 500.